ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை பேச போகிறது பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா. கரெக்டு தான், பட் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா தான். பட் 2024 இல்லை, 2004 2024 2004 இதே பாக்ஸிங் டே டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மறக்க முடியாத டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். 90s கிட்ஸ்க்குலாம் என்னென்ன ஞாபகம் இருக்கும்? இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே இந்த ஃபோட்டோவில் இருக்க ஸ்கோர் போர்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மறக்க முடியாத டெஸ்ட் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். ஈவன் தோ இந்த சீரீஸில் இந்தியா தோத்தாலும், பட் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியர்கள்லாம் யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக வீரேந்திர சேவாக் அவர் அங்கே இருந்தார். ஸோ ஒரு டெஸ்ட் மேட்சை எப்படி ஒன் டே மேட்சாக மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இதை ஒரு ஸ்கோர் பண்ண 195 ரன்ஸ் இன்னிங்ஸ் ஸ்கோர், அந்த ஸ்கோர் வந்து சொல்லும். 20 ஆண்டுகள் ஆகுது. 20 ஆண்டுகள் ஆகியும் இந்த ஸ்கோரை யாருமே மேட்ச் பண்ணியோ இல்லை தாண்டியோ அடிக்கவே முடியல. அப்படின்னா அது எவ்வளோ ஒரு மெயினான இன்னிங்ஸ் அண்டு அதோடைய இம்பார்ட்டண்ட். இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு பேட்ஸ்மேன் தன்னை தலை சிறந்த ஒரு கிரிக்கெட் பிளேயராக ஒரு உலக அளவில் சொன்னதுக்கு இந்த இன்னிங்ஸை விட அவர் அடித்த 219 ஒன் டேயில் அடிச்சிருக்கலாம், நிறைய T20 ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்கலாம். ஆனால் இதுதான் அந்த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் வீரேந்திர சேவாக். ஏன்னா அவர் ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ண பவுலர் நேம் சொன்னாலே இப்போ இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ்லாம் அவங்க ஒரு லெஜெண்டரி பவுலர் அப்படின்வாங்க. பிரெட்லி, ஜேசன் ஜில்லஸ்பி, ஒரு பக்கம் கிளென் மெக்ராத், இந்த 3 பில்லர்ஸ். அது இல்லாமல் த கிங் ஆஃப் த ஸ்பின்னு சொல்லக்கூடிய ஷேன் வார்னே இருந்தார். ஆஸ்திரேலியன் ஸ்குவாடை பார்த்தாலே, அந்த பவுலிங் ஸ்குவாடை பார்த்தாலே ஏதோ ஒரு மிலிட்ரி மென், ஒருத்தவங்க 6 அடி இருப்பானுங்க. அப்படியா இருக்கும்போது ஒரு பந்தையும் யார் பிரெட்லி போடுறியா போடு, ஜேசன் ஜில்லஸ்பி போடுறியா போடு, நான் அடிக்க போகிறது 4 அப்படின்னு தலைவன் நின்று களத்தில் விளையாண்டு சுற்றி அடித்த நாள். நீங்கள் ஸ்கோர் போட பாருங்களேன், அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 ஓவர்ஸ் இருக்குமா, 170 ரன்னு பாருங்கள். 300 பால் முடிஞ்சிருக்கு, 170 ரன்னு டெஸ்ட்டில் ஒரே விக்கெட்டில். அப்பயே ஹெல்மெட்டை கைட்டிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பயே ஒரு 100 அடிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஸ்கோர் போர்டே சொல்லும், படம் பார்த்து கதை சொல் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும், கமல்ஹாசன் அப்பப்போ யூஸ் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த ஸ்கோர் போர்டை பார்த்தாலே தெரியுது அவருடைய அந்த இன்டென்ஷன் எப்படி இருந்தது, அந்த மேட்சை எப்படி ஜெயிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் வந்திருக்காரு அப்படின்னு. ஸோ எந்த ஒரு பிளேயருமே சரி, யாருமே அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அடிக்க முடியாது. அதுவும் 233 பாலில் 195 ரன் அடிச்சதெல்லாம் யாராலையுமே மறக்க முடியாதுங்க. அதை லைவாக விட்னஸ் பண்ண யாராலையும் மறக்க முடியாது. தனி ஆளாக பிரெட்லி உள்பட எல்லாரையுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தலைவன் 25 4க்கு மேலே அடிச்சிருப்பான். 25 4, 5 6. எப்போவுமே சரி, யாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ஒரு ஃபேஸ் பண்ண கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா. பிரெட்லி த ஃபாஸ்டஸ்ட் பவுலர் அப்போ ப்ரைம் டைமில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஸ்விங் கிங்னு சொல்லக்கூடிய கிளென் மெக்ரா இருந்தார்.